ஃப்ரைடே மார்னிங் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு மஷ்ரூம் தொக்கும் ஒயிட் ரைஸும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போடலான்னு நினச்சேன். ஆனால் ஸ்லைஸ் பண்ணி போட்டால் அதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்கும் அப்படின்றதுனால என் பெரிய பொண்ணு என்ன பண்ணுவாள், அதை ஒதுக்கி வைக்கிறேன்ற பேரில் பாதி சாதத்தையே ஒதுக்கி வச்சுருவா. அதனால் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி போட்டுட்டேன். இந்த பசங்களுக்காகவே ஒன்றுத்தையும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது நேற்று நைட்டு மிஷினில் லோட் பண்ண துணி. நான் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிற சாரீஸ் ஒரு 3 சாரியாக போட்டு எடுத்துருவேன் அப்பப்போ. காலையில் இந்த ஒர்க்லாம் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. கூடவே சேர்த்து வீடியும் பெருக்கியாச்சு. சாயங்காலம் பெருக்கினா டைம் எடுக்கும் அப்படின்ட்டு காலையிலே பெருக்கி விட்டுட்டேன். அதனால் என் பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லி தோசை சுட சொல்லியிருந்தேன். தோசை சுட சொன்னால் தோசையில் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கா. தோசை தனித்தனியாக பிஞ்சிருச்சு போல். பிஞ்ச தோசையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்ருக்கா போல். ஒரு வழியாக தோசை சுட்டு தந்து அதை நாங்கள் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.